அனைவருமே அரசாங்க உத்தியோகத்தை விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவருடைய ஜாதகத்தில் எந்த ஜாதக அமைப்பு கிரக நிலைகள் இருந்தால் அவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் அரசாங்கத்திற்கு முக்கிய கிரகமான சூரியனாகும். அந்த சூரியன் அவருடைய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில், அதாவது நல்ல அமைப்பு என்றால் சூரியன் ஆட்சி உச்சம் என்ற அமைப்பில் இருக்க வேண்டும். அதோடு அவர் குருவோடு தொடர்பிலேயோ அல்லது குருவினுடைய பார்வையிலேயோ, சுக்கிரன் தொடர்பிலேயோ அல்லது சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி சுக்கிரனுடைய பார்வையிலேயோ, சுக்கிரன் பார்வையில் இருக்க முடியாது, சுக்கிரனுக்கு அருகில் தான் இருக்க முடியும். சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி இல்லை சுக்கிரனுடைய பார்வையில் பக்கத்தில் தான் இருக்க முடியும். அதாவது பௌர்ணமி சந்திரன் அவர் முழு பௌர்ணமிக்கு முன்பின் இருக்கக்கூடிய நாட்களில் இருந்தால் முதல் தரமான அரசாங்க உத்தியோகம். இதற்கு லக்னம் லக்னாதிபதி துணை புரிய வேண்டும். இதற்கு தசை அவயோக தசை வராமல் யோக தசைகள் வந்தால் அவர்களுக்கு முதல் தரமான அமைப்பு அரசாங்க வேலைகள் கிடைக்கும். அதனுடைய படிநிலைகள் குறைய குறைய, சூரியனுடைய படிநிலை குறைய குறைய, லக்னம் லக்னாதிபதியினுடைய படிநிலை குறைய குறைய அவர்களுடைய அந்த உத்தியோக அமைப்பானது படிப்படியாக குறைந்து கொண்டு வரும். இதுபோல் அவருடைய ஜாதகத்தில் சூரியன் எந்த நிலைமையில் இருக்கிறார், சுபத்துவமாக இருக்கிறாரா, பாவத்துவமாக இருக்கிறாரா, ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறாரா, திக்பலமாக இருக்கிறாரா என்ற அடிப்படையில் எல்லாம் நாம் அந்த கணக்கெடுத்து பார்க்க வேண்டும்.